MBBS BDS டே ரவுண்டுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க. டோட்டலாக MBBS சீட்டு மட்டும் 305 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக வந்திருக்கு. BDS சீட்டு அதாவது டோட்டலாக 176 சீட்டு வேக்கண்டாக வந்திருக்கு. 7.5 ரிசர்வேஷனில் BDS சீட்டு ஒரு 7 சீட்டு வேக்கண்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம டோட்டலாக எல்லாத்தையுமே பார்த்துடலாம். MBBS வந்து கவர்மெண்ட் காலேஜில் 2 சீட்டு மட்டும்தான் வேக்கண்டாக வந்திருக்கு. அதே போல் நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா 22 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 காலேஜில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சி வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 153 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்த்து ஒரு 153 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு MBBS சீட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வேக்கண்டாக வந்திருக்கு. அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கேட்டகிரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் MBBSக்கு வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்த்து 150 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப அதிகமான வேக்கன்சி. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா BDSக்கு கவர்மெண்ட் காலேஜில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் BDSக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 19 காலேஜ் வந்திருக்கு. இந்த BDSல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் டோட்டலாக நமக்கு 160 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வேக்கன்சியாக வந்திருக்குங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கலாம். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அதே சேம் டைம் அப்படியே 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். 7.5 ரிசர்வேஷனுக்கு டோட்டலாக ஒரு 7 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸோ இது முற்றிலும் இலவசம். 7.5 ரிசர்வேஷன் ஸ்டே ரவுண்டுக்கு கூட வேக்கன்சி வந்திருக்கு. அதனால BDS படிக்கணும் அப்படின்னு யோசனையோடு இருக்கவங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தெளிவாக ஒன்றா பார்க்கலாம். ஒன்றா பார்க்க போனோம்னா நமக்கு வந்து KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் காலேஜில் MBBSக்கு ST ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் வந்து நீலகிரியில் வந்து BC ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி வந்திருக்கு. இதுதான் MBBSோட கவர்மெண்ட் காலேஜோட வேக்கன்சி. அந்த ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறது. அதே போல் நமக்கு MBBS வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் கற்ப விநாயகா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டோட்டலாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 4 சீட் இருக்குது. கற்ப விநாயகாவில் SCக்கு ஒரு சீட் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் SCக்கு ஒரே ஒரு சீட்டு. PST இன்ஸ்டியூட்டில் வந்து SCAக்கு ஒரு சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து பார்த்தீங்கன்னா MBCக்கு 2 சீட்டும் SCAக்கு ஒரு சீட்டும் இருக்குது. அதே போல் தனலட்சுமி சீனிவாசனில் அங்கே வந்து BCக்கு ஒரு சீட்டும் SCக்கு ஒரு சீட்டும் வந்திருக்கு. தாகூர் மெடிக்கல் காலேஜில் BCக்கு ஒரு சீட்டும் அதே போல் MBCக்கு ஒரு சீட்டும் வந்திருக்கு. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் BCக்கு ஒரு சீட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக ஒரு காலேஜுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு வந்து BCக்கு வந்திருக்கு. மேல்மருவத்தூரில் ஒரே ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா BCக்கு வந்திருக்கு. மாதா மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு சீட்டு BCக்கு வந்திருக்கு. ப்ளஸ் வந்து MBCக்கும் ஒரு சீட்டு வந்திருக்கு MBBSக்கு. அன்னபூர்னால உங்களுக்கு சீட்டே இல்லை, வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டே இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா அங்கிட்டு தனியாக போட்டிருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பனிமலரில் MBCக்கு ஒரு சீட் இருக்குது, SCAக்கு ஒரு சீட் இருக்குது. இந்திரா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா MBCக்கு ஒரு சீட் இருக்குது. அதே போல் சுவாமி விவேகானந்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா SC அப்புறம் வந்து SCAக்கு ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் அருணை மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா MBC அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SCக்கு ஒரு சீட் இருக்குது. சென்ட் பீட்டர்ஸில் ஒரே ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா SCக்கு இருக்குது. அதே போல் நந்தா மெடிக்கல் காலேஜில் MBBSக்கு சீட்டே இல்லை. PSP மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு சீட்டு வந்து MBCக்கு இருக்குது. அதே போல் SCக்கு 3 சீட் இருக்குது. அன்னை மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா BCக்கு இருக்குது. அதே போல் 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா SCAக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவரம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு ஒரு எங்கெங்கெல்லாம் மாதா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 4 சீட்டும், அதே போல் ஒரு சீட்டு வந்து அன்னபூர்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டிக்கும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பனிமலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கும், 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருணை மெடிக்கல் காலேஜில் தெலுங்கு மைனாரிட்டிக்கும் சீட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே. ஓகே, இதை தெளிவாக அந்த PDF நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். MBBSக்கு வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் BCக்கு 3 சீட்டு, BCMக்கு ஒரு சீட்டு, MBCக்கு 5 சீட்டு, SCக்கு 3 சீட்டு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியில் MBCக்கு 2 சீட்டு, SCக்கு ஒரு சீட்டு. தனலட்சுமி சீனிவாசனில் வந்து பார்த்தீங்கன்னா BCக்கு 4 சீட்டு, BCMக்கு ஒரு சீட்டு, MBCக்கு ஒரு சீட்டு, SCக்கு ஒரு சீட்டு, SCAக்கு ஒரு சீட்டு இருக்குது. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா BCக்கு 3 சீட்டு, அதே போல் MBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது. அதே போல் தக்ஷசீலாவில் ஏகப்பட்ட சீட்டு
பிசிக்கு 6 சீட்டு, பிசிஎம்க்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 1 சீட்டு, எஸ்சிக்கு 1 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட் இருக்குது. ஸோ இவ்வளோ சீட் இருக்குது. அப்படியே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்க்க போனீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கொட்டி கிடக்கு சீட்டு பாருங்களேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 35 சீட்டு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் 20 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் 30 சீட்டு, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு 13 சீட்டு, தக்சசீலாவில் 12 சீட்டு. ஸோ நிறைய சீட் இருக்குது. கிறிஸ்டின் மைனாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கன்னியாகுமரியில் 2 சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரே ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் வந்திருக்கு. இதுதான் எம்பிபிஎஸ்க்கான வேகன்சி. பரவாயில்ல, நிறைய வேகன்சி வந்திருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டிலாம் யோசிக்க வேணாம். கவர்மெண்ட் கோட்டானா என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ? அங்கே ஃபீஸ் 5 லட்சம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் கேட்டாலும் 10 லட்சம் தான் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் கொஞ்சம் கூட வரும், 15 லட்சம் 20 லட்சம் வரும். ஸோ அதை பற்றி பணம் கட்டுறதுக்கு நான் ரெடினா, சீட் இருக்குப்பா எடுத்துங்க தாராளமாக. அப்புறம் பிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் 16 சீட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடியதில் பிசிக்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 2 சீட்டு, எஸ்சிக்கு 4 சீட்டு, மொத்தம் 7 சீட்டு. அதே போல் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் பிசிக்கு 3 சீட்டு, எஸ்சிக்கு 1 சீட்டு, மொத்தம் 4 சீட்டு. கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 3 சீட்டு, எஸ்சிக்கு 1 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு, மொத்தம் எல்லாமே சேர்த்து 16 சீட் இருக்குது பிடிஎஸ்க்கு. பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குங்க, எக்கச்சக்கமான சீட்டு. நான் பிடிஎஸ் வந்து படிக்கணுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யோசிக்கலை, எடுக்க போகிறேன்னா சீட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் எவ்வளோ சீட்டு வேகன்சி வந்திருக்கு? மொத்தமாக பிடிஎஸ்க்கு 160 சீட்டு வேகன்சி. ஸோ ஏராளமாக இருக்குது, தாராளமாக இருக்குது. நிறைய பேருக்கு சீட்டு வந்து பிடிஎஸ்க்கு ஏற்கனவே கம்மியான கட்டாப்புக்கே கிடச்சிருந்துச்சு. இன்னும் ரொம்ப 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 லோவான கட்டாப்புக்கே சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆக போகுதுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே, இதில் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை நீங்கள் பார்த்துக்குங்க. நிறைய காலேஜ், ஆதிபராசக்தி, பெஸ்ட் டென்டல் காலேஜ், ஜேகேகே, அடுத்து கேஎஸ்ஆர், ராஜாஸ், நிறைய எல்லா காலேஜ்லையுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேங்க. இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் 7.5 ரிசர்வேஷனுக்கு மொத்தம் 7 சீட்டு. இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுங்கிறது தெரியல. ஸோ வேக்கன்சியை காமிச்சிட்டேன் மாணவர்களே. ஒரு முடிவுக்கு வாங்க. எக்ஸ்ட்ரா வேற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கனால கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாவோ, கேள்வி தேவைப்பட்டாவோ, உதவி தேவைப்பட்டாவோ நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நம்ம உதவி பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ அதனால் ரொம்ப செட்டைன் டைம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நவம்பர் 13ஆம் தேதிக்குள்ளே நம்ம மதியானத்துக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கணும். அதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு லாக் கூட பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வரப்போகுது? நவம்பர் 14ஆம் தேதி ரிசல்ட்டு. நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ சீட்டு கிடச்சி வேணான்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஒரு வருஷம் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. அது இல்லாமல் 10 லட்ச ரூபா அபராதம் பே பண்ணணும். இல்லாமல் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டு மறுபடியும் வராது. நிறைய சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குங்கிறது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், போய் பார்த்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.